ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு சொல்லணும். அது ராகுவுடன் சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்படின்ட்டு விதிங்க. அப்போ இந்த மாத காலகட்டம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் நீசம் பெற்று ராகுவுடன் சம்மந்தப்பட்டு சூரியனும் சம்மந்தப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க. அப்போ ராசிக்கு 10ஆம் இடத்தில் தன் ராசிநாதன் இருக்கிறது விசேஷம் தானே ஒன்று தான்னாக்கா கண்டிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம்தான். ஆனால் அவர் நீசம் அடைஞ்சிருக்கனால 10ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை இந்த மாத காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எனக்கு தெரிஞ்சளவு எடுத்த உடனே கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் சொல்கிறேன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது இந்த ஒரு மாதத்துக்கான பலன்கள் தான். இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுனாக்கா உங்கள் ராசிநாதன் வலிமை பெற்று உட்காந்துருவார் அப்படின்றீங்க. அதனால் மிதுன ராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம். இந்த நேர காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறமான வேலைகளை செய்தீங்கன்னாக்கா அதுக்காக தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்றீங்க. உடலில் ஏதாவது தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தால் உடனே செக்கப் போய் பார்த்துங்க. இல்லைனா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும். அதே வேளை 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவானை ராகுவுடன் சம்மந்தப்படுறதுனால உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகள், மன ரீதியான குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக அது அவங்களோட வாழ்க்கை கடன் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் அவங்களோட தந்தை தன்னோட சகோதர உறவுகளை பற்றி பொறுத்தது. இந்த நேர காலங்களில் உங்களோட தந்தைக்கும் உங்களோட சகோதர உறவுகளுக்கும் இந்த ஒரு மாத காலமானது தெளிவாக சொல்லி வைங்க. மிதனராசியின் அடிப்படையில் உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவின் பிடியில் மாட்டப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட தந்தைக்கு கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீர்நிலை சார்ந்த இடங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இளைய சகோதரமும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக முடக்கங்கள் ஏற்பட்டு அதனால் மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையும் இளைய சகோதரத்தையும் கவனமுடன் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசிநாதன் போய் நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கனால தொழில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் போட்டிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு நலிவடையக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ என்னதான் சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் எனக்கு பத்தலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த மாத காலங்களில் வருமானங்கள் குறைந்து போனாலும் அதை நீங்கள் பற்றி கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலிமை குறைந்திருக்கனால இந்த மாதிரியான ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதே போல் சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதியும் தனக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதி 6, 8ஆம் அதிபதிகள் தனக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 6ஆம் இடம் நட்டம், அவமான விரைன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. 8ஆம் இடமானது கண்டத்துக்கு நேரான ஆபத்துகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்றீங்க. அப்போ இந்த 2 கிரகமும் சேர்ந்து சனியும் செவ்வாயும் எந்த இடத்துல சேர்ந்தப்பட்டாலும் அந்த இடம் பங்கப்பட்டு போகுன்றீங்க. அப்போ 9ஆம் இடம் பாகிஸ்தானம் பட்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகன தடைகளும் அவ்வப்போது இருக்கிறது பார்க்க முடியுது. வண்டி வாகனத்தில் இயக்கும் போது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். முக்கியமாக மிதனராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காவல்துறை, இராணுவத்துறையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். உங்களோட தொழில் சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சவால் நிறைந்த ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் நீங்கள் எதிர்கொண்டு அந்த வேலைகளை செய்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீசம் பெற்று செவ்வாயும் வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமாக இந்த இராணுவத்துறை, மிலிட்ரி துறையில் இருக்கவங்க, போலீஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு சவால் நிறைந்த காலகட்டமாக இருக்கும். அங்கங்கே தீ விபத்துகள் ஏற்படுறது, வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது, இது மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் முன்னிருந்து அந்த ஒரு சில வேலைகளை நீங்கள் செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பாராட்டு, புகழ், கௌரவமானது அந்த பங்குனி அதாவது வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த எல்லா புகழும் தேடி வருன்றீங்க. ஆனால் இந்த மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். நீங்களும் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி இதே புதன் பகவான் வரதுனால இந்த மாத காலகட்டத்தில் 4ஆம் இடம் வீடுமனை வாசல், வண்டி வாகனம் அப்படின்றீங்க. அப்போ 4ஆம் இடமானது வீடுமனை வாசல் இருக்குன்னா உங்கள் வீடுமனை வாசல் கவனமாக
பார்த்துக்கணும். வீடு மனை வாசலில் வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கிறது, திடீர்னு தீப்பற்றக்கூடிய பொருட்களை சேர்த்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் தாயாரின் உடல்நிலை, உங்களோட தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குனாக்கா அதை கொஞ்சம் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்றீங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோ தொடர்பு படுறதுனால கடன்கள் கொஞ்சம் வாங்கின இடத்துலேருந்து கொடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. அதனால் கொஞ்சம் அவச்சல் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கோம். அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே கொள்ள வேண்டாம். இந்த ஒரு மாத காலகட்டம் முடிஞ்சதுனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் மிதனராசி அன்பர்கள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா உங்களோட குழந்தைகள், உங்கள் மிதனராசி அன்பர்களோட குழந்தைகள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா உங்களோட குழந்தைகளின் நடவடிக்கைகள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புதனோட ராகு இணையக்கூடிய காலகட்டங்கள் குழந்தைகள், புதன்றது 12வது வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே, 1வதுலேருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதனின் காரகத்துவத்தில் வருவாங்க. அப்போ புதன் காரகத்துவம் இந்த நேரத்தில் கெட்டு போகிறதுனால மாணவ செல்வங்கள் அவங்களின் நடவடிக்கைகளை நீங்கள் உற்று நோக்கி கவனமாக கூர்ந்து பார்க்கணும். யாருக்கிட்ட என்ன பழகுறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி அவங்களோட மனதில் தெளிவான சிந்தையோடு தான் இருக்காங்களா அல்லது மனம் நிலைகுலைஞ்சு இருக்காங்களான்றது பார்க்கணும். நண்பர் போல பழகி இந்த நேரத்தில் பேச கற்றுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும். ஏன்னா இந்த நேர காலங்களில் உங்களோட மிதனராசி என்பவர்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ மன அழுத்தங்கள் ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதனால கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்திலே பல்வேறுபட்ட பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுதுங்க. எப்பொழுதுமே வருடத்தில் ஒரு முறையானது புதன் பகவான் ராகுவின் மரணக்காரகன் ராகுவுடன் சம்பந்தப்படும் போது பெண்களுக்கான ஒரு சில பிரச்சனைகள் வரும். அது முக்கியமாக குழந்தைகளுக்கு, படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு பிரச்சனைகள் வரும்ன்றீங்க. இந்த பங்குனி மாத காலகட்டத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற அந்த வண்டி வாகன தடைகளாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகளாக இருக்கலாம், இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம். அதனால் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. மாணவ செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆசிரியர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சில மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பத்திரிகை துறை, எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நடைபெறதை கண்குளர பார்க்க முடியுன்றதுங்க. அதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் எடுத்துக்கங்க. தன் சகோதர சகோதரிகளோட உடலில் ஆரோக்கியம் எடுத்துங்க. அவங்களோட வண்டி வாகனத்தில் ஒன்று சேர்ந்து போக வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி வைங்க. இந்த ஒரு மாத காலம் இப்போ கடந்துட்டாங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வருவாங்கன்றதுங்க. இந்த ஒரு மாத காலம் மட்டும் போட்டுங்க. அதாவது மார்ச் 14ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி முடியட்டும். அதுக்கு பிறகு வேணா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் அடுத்த மாத காலகட்டத்திலிருந்து ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. முன்ஜென்ம கர்மாக்கெல்லாம் அனுபவிச்சுட்டீங்க. ஏன்னா அஷ்டமச்சனிலே எல்லாமே விலகிட்டீங்க. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புலாம் வந்துட போது கிடையாது. கண்டிப்பாக இந்த 2024 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையான வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. மற்ற இடத்துல எதுவும் தோஷங்கள் கிடையாது. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் மிதனராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றீங்க. மற்ற இடத்துல தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.